தலைவியின் வரவேற்பு பெற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம் ஒப்புடன் உபசரித்து உண்மை பேசி ஒப்பிலா குறைத்தால் உண்மது அபதமனை கருதி உன்னை மாற்றுவது என் கடமை என கருதி உப்போடு உன்னுடைய புன்னகையான முகத்தை பார்த்து வருகிறார். உன்னுடைய முகத்தை கண்டு மனமகிழ்ச்சி அடைவதை காட்டிலும் உன்னுடைய உள்ளத்தை கண்டு இன்புற வேண்டும் என்பதற்காக என்னுடைய இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் வேகம் இருக்கு. சரிங்க. நீங்க எந்த வேகத்துல போவீங்க அப்படின்னா நீங்க எந்த வேகத்துல 100ல போனா நீங்க 108ல போணும். அதுக்கு 108 ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? 100ல போகும்போது 108ல எப்படி 100 வேகத்துல போ. நீங்க என்ன சொன்னீங்க? ஏமா வேகமா நீ வந்து எப்படி பேசுவேன்னு நான் பார்க்கணும். அப்ப நீ 100ல போனா நான் எப்படி போறேன்னு கேட்டீங்க. நீங்க 108ல போணும். அப்படியா? என்ன விட வேகமா நீ பேசல. இப்ப 108 கொடுக்கிறது யாரு? அது 108 கொடுக்கிறது தெய்வங்கள் தான். நாங்க ஏன் அந்த இடத்துல? நீங்கள் ரிஷிகள். ஏன்னா 100ல போகணும். 100 நாள் நாம தபம் இருந்து விரதம் இருந்து 108 கொண்டு போய் நீங்க ஒப்படைக்கணும். நாங்க தான் 108ல உங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம்ல. அதான உண்மை. அதான உண்மை. அந்த 108 உற்பத்தி பண்ணது நாங்க தானே. ஏன்னா 108 என்பது துளசி மணி மாலை. அந்த துளசி என்பதை மாலையாக உருவாத காரணமே என் பாட்டன் நாராயணன். அந்த 108 துளசி மாலையும் கொண்டு போய் சேர்க்கிறதே கோயில்ல நாங்க தானே. அந்த 108 துளசி மாலைய கொண்டு போய் மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து சாமிக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே நாங்க தானே. மாலை இருந்தா தான் கழுத்து போடுவீங்க. ஆமாங்க. என்ன போட முடியுமா? அது எப்படி
எப்படி போட முடியும்? ஆமா, அதனால கொடுப்பது யாராக இருந்தாலும் அதை சேர்ப்பது சிறப்பு. அதனால உனக்கே சிறப்பு சேர்க்கட்டும் அப்படின்னு பெருமை நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். காரணம் தெரியுமா? நீங்க பாருங்க, நன்றினா வந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. நீங்க என்ன விட்டு கொடுக்க போறீங்க? நீங்க விட்டு கொடுக்கறது ஆளா? வந்து என்ன எப்படி பேசணுமோ என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு போகணும். சரி, இந்த இதுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு தெரிஞ்சிக்கல, அவங்களோட அந்த விளையாட்டெல்லாம் இது பண்ணிடணும். என்கிட்ட வந்து விட்டு கொடுத்தேன் பாவன்னு பொழைச்சு போட்டோன்னு நான் இடம் கொடுக்கும்போது நீ பேச, இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. வந்தீங்கன்னா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசி ஓடி போயிடுறோம். நீ என்ன ஆளு எனக்கு சொல்லி கொடுக்க? யாரு இந்த இடத்துல நந்தவனத்துக்குள்ள? அது என்னோட வேலை. நான் சின்ன பிள்ளை, நான் மாறிட பிறவி. நீங்க ரிஷி வந்து குத்தாட்டம் போட்டு இருக்கிறேன். பேசுற பேச்ச பாரு. நான் குத்துறேன். என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன பேச்சு? முதல்ல யார்கிட்ட பேசுறேன்? யார்கிட்ட பேசுறேன்? எங்க அண்ணன்ட்ட பேசுறதா கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என் தோழிக்கு என்னமோ அந்தாட்ட ஆடுறீங்க. ஆடுனா நானா? அவ கிடக்குற அண்டா காக்கா குண்டக்காரி மாதிரி அவ என்ன ஆட விட்டுக்கிட்டு இருக்கா? அவ நான் போய் அவட்ட போய் ஆடிட்டு இருக்கேன். அவ இருக்கிற பொண்ணு ஆட்டி வச்சு குத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. நானும் ஆடுனே. அவ ஆடினாட்டா என்னன்னு அவளுக்கு ஆடிச்சு தெரியுமா? ஆனா அந்த பிள்ளை நீ குருன்னு பார்த்தா கூந்தல் ஆடுது, இது பார்த்தா பூ ஆடுது. இப்படி என்ன நாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க. அது ஒண்ணுதே, அது உள்ள நடக்குது. ஆனா உனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க வெளியில கேள உள்ள பித்தாட்டம் என்ன இருக்கு எங்களுக்கு தெரியும். சரி இருக்கட்டும். ஆடம் ஆட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அது ஆண்டவன் அனுகிரகத்தினால். கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க என்கிட்ட வந்த விஷயத்தை மட்டும் பேசுகிறீங்களா? இப்ப வந்த விஷயத்தை பேசுவோம். அப்படி என்னதே நீங்க பேசிட்டு பார்த்து போக கொஞ்ச இடத்துல சரியா இருக்கட்டும். ஏன்னா உங்க முகத்தை பார்த்தவொடனே இதுதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுல எல்லோரும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதை எதனால் முடிப்பான் என்றால் அதனை அதர்கள் பெறும் என்ற வள்ளுவனுடைய கூட்டுக்கிழங்கு நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலம் குறிஞ்சி நிலம், ஒரு சிற்றூர், மேற்பாடி, நம்பிராஜன், கங்கை மோகினி, பள்ளி, உடன் பிறவாதவர் 7 பேர். சரி வந்திருப்போம். காவலுக்கு என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை. கருந்தனை எங்களுக்கு செந்தனை செந்தில் வடி வேலை கையில் உள்ளது. கவன் அமைத்திருப்பது, அடைந்திருப்பது, பருவம், பருவம் என்பது சித்திரம், பாதுகாப்பு, வருவது ஒருவரை சாஸ்திரம், வருவதை தவறவிட்டால் அது உபத்திரம். இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, என்ன நல்லது நம்ம சொல்றேன். உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. ஆளாகிற கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை. நீ ஆளாகிறத நான் பத்தி பேசுறேன். உபத்திரத்துக்கு ஆளாக கூடாது. முன்னெச்சரிக்கையா? ஏன்னா அதே சமயத்துல கஷ்டமிடாத எந்த ஒரு பொருளும் கையில் தங்காது. ஆமாங்க. கஷ்டப்படாத எந்த ஒரு நமக்கு நிலைக்காது. ஆமாங்க. நீ கஷ்டப்படணும், உழைக்கலாம், முன்னேறலாம். ஆனால் வாழ்க்கை என்பதிலே அனுபவிக்கும் போது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால இந்த இடத்துல உன்னை பார்த்து நான் சில விஷயம் சத்தத்தால கட்டி. யார் கொடுத்தது? அப்பா கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு? தாளம் தட்டி பாடுவதற்காக. தாளம் தட்டி பாடுறதுக்காக உங்க கையில கொடுத்தாரு. இசையால் வசமாக இதயமேதுன்னு சொல்லிருக்காங்க. இருக்கட்டுங்க. அப்ப தாளம் தட்டுறதுக்காக உங்க கையில இருக்கட்டும். 3 வயசு குழந்தை கையிலே தாளம் போட்டுட்டு பாடுச்சு. அது எந்த குழந்தை? ஏன் தாளம் கொடுத்தது யாரு? கொடுக்க சொன்னது யாரு? கொடுத்த தாளம் என்னடா சொல்லி கொடுங்க. வந்தோன்னே கேள்வியா? விவரம் தான் கேள்வி. நீங்க பேசுறதுல இருந்தே ஒரு கேள்வி கேட்கலாம் இருக்கேன். நீங்க இந்த விவரத்துக்கு விவரமா சொல்லுங்க. நீங்க விவரமா நான் இப்போதே தெரியுது. ஆனா விவரத்தை விவரமா கேக்குறீங்க பாருங்க. ரொம்ப தெளிவுதே. ஏன்னா விவரமான ஆளை சந்திக்கும் போது விவரமா கொஞ்சம் சொல்லுகிறேன். கையிலே தாளம் போட்டு போட்ட உடனே இதே போல ஒரு 3 வயது குழந்தைக்கு தாளம் தட்டுச்சு. அந்த 3 வயது குழந்தை கொடுத்தது யாரு? அது எந்த இடத்துல? அது என்ன தாளம் அப்படி கேட்டீங்க பாருங்க. யாருக்காக? திருஞான சம்பந்த பெருமான் என்ற குழந்தை 3 வயதாக இருக்கும் பொழுது தாளம் தட்டி பாடணும். அது என்ன தாளம்? அதுக்கு தங்கத்தாளம் பொட்டாளம் பேரு. எங்க கொடுத்தா அப்படின்னா திருக்கோலக்கா என்ற இடத்துல. எதற்காக? பாடும் பொழுது பச்சை புல்லு, இந்த பச்சை புல்ல, இந்த பச்சை மண்ணு கை பிஞ்சு கையா இருக்கு, இது வலிக்குமே. என்ன சொல்றீங்க? தாளம் தட்டப்படுது, இந்த பிஞ்சு கை இது வலிக்கலாமா அப்படின்னு நினைச்சு தாளத்தை கொடுத்தான். குற்றாலத்தை திருக்கோணக்காய் என்ற இடத்திலே கொடுத்தவன் யார்? சிவபெருமான். கொடுக்க சொன்னது யாரு? மீனாட்சி. எங்க ஆத்த ஆதிபராசக்தி இருக்கா இல்லையா, அவன் கொடுத்தா. ஆதிபராசக்தி சொல்ல மாட்டீங்களா? மீனாட்சி மீனாட்சி உங்களுக்கு மீனாட்சி ரொம்ப பிடிக்கும். எனக்கு மீனாட்சி பிடிக்கும். நான் சொல்றேன் ஏன்னா மீனாட்சி கைத்த. சரி இருக்கட்டும். தங்க தாளத்திலிருந்து சத்தம் வருமா? தெரியுமா? தங்க தாளத்திலிருந்து சத்தம் வருமா? வரும். எப்படி வரும்? வராது. வருமா? வராது. குழந்தை விடுவேன். சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு, சாப்பிடல சாப்பிடலன்னு சொல்லுவேன். சாப்பாடு சொல்ல முடியாது. வருமா? தங்க தாளத்துல சத்தம் வருமா? வராது.
கட்டி தங்கம் இருக்கு. கட்டி தங்கத்தை எவனும் பயன்படுத்த முடியாது. அதத்தை பாடல் கூட கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் எனும் சாறு விழுகிறான. நேரடியாக தங்கத்தை எவனும் உபயோகிக்க முடியாது. காரணம் தெரியுமா? தங்கத்துடைய தனித்தன்மை என்ன? தானும் கடாது, தன்னை சார்ந்த. ஆனால் அதில் செம்பு என்ற கொஞ்சமாவது அதுல கலந்தாத்த இந்த காதல மூக்குல கழுத்துல குளிச்சு சொல்லிக்குது பாருங்க, நகை ஆபரணம் இதை கூட செய்ய முடியும். இல்ல வெறும் தங்கத்தை எவனும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்க சொல்றது போல தங்கத்தான தாளம் கொடுத்தானே, அந்த தங்கத்துல ஓசை கேட்குமா? கேட்காது. ஆனா கேட்டுச்சு. எப்படி? எப்படி? அதனை படித்தால் 5 எழுத்து மந்திரத்தை நமச்சிவாய அந்த தாளத்திலே இன்னைக்கு வந்து பார்த்தத்துல பேர் விட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நமச்சிவாய என்ற 5 எழுத்தை தங்கத்தால் செய்யப்பட்ட தாளத்திலே பொறித்து கொடுத்தவர் சிவன். அதனால அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல ஓம் நமச்சிவாய வருது இல்லையா? அந்த நமசிவாய ஓம் சிவாய உணவது அந்த ஓசை அதிலிருந்து தான் கேட்டது. அதுக்கு பின்னால் அவன் பாடுவது அந்த தாளத்தை தட்ட ஓசை கேட்டது. தங்கத்தில் கேட்டது. திருஞான சம்பந்தர் கையில இருக்கிற தாளம் தங்கத்தாளம். ஆமா. கொடுக்க சொன்னது பார்வதி, கொடுத்தது சிவன். தங்கத்தாளத்துல கொடுத்த இடம் திருக்கோலக்கா. தங்கத்தாளத்துல சத்தம் வராது. ஆனா திருஞான சம்பந்தர் கையில இருந்த தங்கத்தாளத்துல சத்தம் வந்துச்சுன்னா சிவாய நமன்னு எழுதிருந்துச்சு. சிவாய நம்ம சிந்தித்திருப்போம் அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு புராணங்களத்துல. புராணங்கள் 18 நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமாவா? தெரியுமா? தெரியும் தெரியும். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்க பொட்டியோட வரைக்கும் அமைதி எந்திரிச்சு ஓடி போயிருங்க. இல்ல எதுக்கு நக்கலா சிரிக்கிறீங்களா? நக்கல் தான் நல்லது. 18 புராணங்களே நீங்க வராத புராணம் இது கருட புராணம். இதிகாச காலத்துல 2 என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். ராமாயணத்தை எழுதுறது யாரு? எந்த மொழியில? அப்படி கேட்கணும். அப்படிதான் கேட்டேன். வேற மாதிரி எல்லாரையும் நாரதர் நான் ஒத்துக்கிறதே கிடையாது. நாங்கள் கவனப்படுத்துவர்கள் எல்லா பத்தியும் வள்ளி நினைக்கிறது. நாங்கள் சமஸ்கிருதத்துல எழுதுறது யாரு? ராமாயணத்தை. என்ன அதுக்குள்ளேயே லூ போட ஆரம்பிச்சிட்டீங்க? நான் லூ போடுவேன், லா போடுவேன். உங்களுக்கு என்ன வாங்க லூன்றீங்க? அதுக்கு கேட்கிறேன். அதுக்குள்ள போடலாமா? ஆனா இப்போதைக்கு அது தேவைதான். ஏன்னா மரியாதை நிமித்தமாக. ஏன்னா முதல்ல ஒரு வார்த்தை போட்டீங்க. நீங்க ஒரு ஆளு அப்பயே ஒரு லூ போட்டீங்க. இப்ப 2 வட்டம் லூ போட்டுருக்கீங்க. முதல் ஒரு ஆளு இப்ப வாங்க லூ 2 இருக்கட்ட நல்லா கவனிச்சுக்காங்க. எதுக்கிட்ட அப்ப நான் பின்னால சொல்றேன். சரி இருக்கட்ட. இப்ப என்ன இடத்துல நான் வந்தாச்சு. என்னமா கேள்வி கேட்டீங்க? நல்லா கேளுங்க. ராமாயணத்தை எழுதுறது சமஸ்கிருதத்துல யாரு? வால்மீகி முனிவன். யுகங்கள் 4 என்னென்ன? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திர கதை. திரேதாயுகத்துல ராமாயணம், துவாபரயுகத்துல மகாபாரதம், கலியுகத்துல கந்தபுராணம். கிரேதாயுகத்துல ஆண்டு நடந்துச்சு. என்ன பெரிய கணக்குள்ள பேத்தி? நீங்க கணக்குள்ள பேரம் தானே? நான் கணக்குள்ள பேரம் சொல்லுங்க. நீ என்ன பண்ண வாத்தியாரா? ஆசிரியரா? ஏன் கேட்டா சொல்லுங்க. கேட்டா சொல்லுங்க. அப்படி கிடையாது. கேட்டா சொல்லுங்க. உலக கணக்கு போய் முள்ள கேட்க. நீ என்ன கேள்வி கேட்க? கணக்கு பண்றீங்க ஆளா? நான் கேக்குறேன். நீங்க என்ன ஆளு? நீங்க என்ன ஆளு? இங்க பாரு. நான் வந்து உன்னை 3.25 நாளைக்கு 6.25 அரைங்களாக்கி விடுவேன். நான் இப்படின்றது கூட உங்களை அசிங்கப்படுத்தி போயிடுவேன். அத தெரிஞ்சுக்கணும். இல்ல கீத பிரியனா கொம்பு முளைச்சிருக்கா? இன்னைக்கு இந்த மேடையில கீத பிரியனா இல்ல மீனாட்சி பிரியா பாப்பா நீங்க என்ன ஆளு? ஏங்க அதே மீனாட்சிக்கு 3 இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்ல அந்த விஷயம்? ஆம்பளை மாதிரி பேசி பழங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு. இது என்ன? நீங்க ஆளு என்னதுங்க? இது ஒன்னதுல என்னது? அதான் என்னது? யாழ். யார் கொடுத்தது? எங்க அம்மா கொடுத்தா. சொல்லு பார்க்கலாம். அப்ப யார் யாருக்கு எங்க எங்க கணக்கு வழக்கு இருக்குல்ல? எனக்கு அந்த உரிமை இருக்கு. நான் வந்து பொறுமை இருக்கு, பெருமை இருக்கு, தகுதி இருக்கு. நான் உங்களுக்கு எதுக்கு வந்து 7 அறிவுன்னு எனக்கு தெரியல. 7 அறிவை அவுச்சத்து நம்பர்ல பேசுறீங்க. 6 அறிவு அவுச்சு தெரியுமா? 7 அறிவு அவுச்சு தெரியுமாங்களா? உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு 7 அறிவு. எனக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு தானே? ஆமா. அந்த 7 அறிவு இருக்கா இல்ல அவுச்சு தின்ட்டீங்களா? எப்படி சொல்றீங்க? எப்படி என்ன பேசுறீங்க? எப்படி பேசுறீங்க? போல நாகரிகமா பேசி போடுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட உங்க பேச என்ன போடுறீங்க அந்த பேச தகுந்த மாதிரி பேசுங்க. நீங்க புளிக்கிறோ வார்த்தை சாமான வச்சிருக்கீங்க. இல்லையே நான் என்ன சொன்னேன்? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? என்ன சொல்லு. நீங்க ரெட்ட அர்த்தத்தை பேசல. என்ன அர்த்தம் பேசுனேன்? என்ன வார்த்தையை சொன்னாரு? அதுக்காக தான் பேசுறீங்க. சொல்லு நீ பார்க்கலாம். நான் பேசல. நீ சொல்லு. முன்னாடி போய் உட்கார்ந்திருக்க நாரதர்லாம் உட்கார்ந்து போக கூடாது. தங்கச்சிக்கு தான் பேசணும். ஏன்னா உங்களுக்கு வந்து கடுப்பு வந்துறேன். அப்படி சொல்லுங்க. மீனாட்சிக்கு 3 இருக்கு, உனக்கு எத்தனை இருக்குன்னு ஒரு வார்த்தை, கேவலமான ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? என்ன வார்த்தை அது? என்ன மறந்துட்டு கையை தட்டி நிக்கிறீங்க? என்னது அவதாரம்? அதே கேவலம். அவதார் கேவலமாலாம் சொல்லல. இப்படி பார்த்து கேட்கலாமா? கையை நீட்டலாமா? கையை நீட்டலாமா? உனக்கு பேசுறது நாரத மகரிஷி எதை பேசுமா அதான் பேசலாம். எதை பேசுமா அதான் பேசலாம். சரி நான் கேக்குறேன். நீ உங்களோட பாதையில இந்த
இருக்கல இவரை அப்படியே கொஞ்சம் எடுத்து ஒரு நிமிடம் ரிப்பீட் பண்ணி போட சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கான கேட்டேன். உங்களுக்கு தெரியும்ல என்ன உங்களுக்கு தெரியும்ல. வாங்க சார், வாங்க சார். உங்களுக்கு தெரியும்ல அப்படிதான் எடுத்து கொடுத்துட்டு போங்க. நாரதர் மண்டைய உடைக்கும். கம்பு கம்பு எடுத்து கொடுத்துட்டு போங்க. பேச்ச பாருங்க. சரி இருக்கட்டும். 3 கொங்கையை பத்தி நீங்க பேசுறீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? கொங்கையை பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, பெண் உறுப்பை பத்தி நீங்க பேசுறீங்க. ஆண் உறுப்பு அத்தியாவசியம் யார் சொல்லுங்க? பெண் உறுப்புக்கு ஒரு கோயில் கட்டிக்கான எங்க நீ எப்படி பண்ணாலும் வருவேன். நானு அந்த அண்ணாமலை மட்டும் சொல்லிட்டா அதை மட்டும் சொல்லி இருங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கட்டும். ஆண் உறுப்பு தெரிஞ்ச 3 கொங்கையை பத்தி நீங்க பேசுறீங்க. ஆமா, அப்ப ஆண் உறுப்பு பத்தி நான் பேசுறேன். ஆண் உறுப்பு அத்தியாவசியம் யாரு எங்க சொல்லி கொடுங்க. நான் கேக்குறேன். சொல்லுங்க. அத நான் கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? பெண் உறுப்புக்கு கோயில் கட்டி கும்பிடுறானே இங்க. பெண் உறுப்புக்கு எங்க கோயில் கட்டி கும்பிடுவாங்க? உங்க ஊர்ல வித்தியாசமா செய்யறாங்க. நல்லா செய்வாங்க. நானா செய்யறேன். ஆனா அதுக்கே கோயில் கட்டி வச்சிருக்கேன். நான் கேக்குற கேள்வி புரிஞ்சுக்கணி. முதல்ல ஆலயங்கள் தொழுவது சாதகம் நன்று. ஒரு பெண்ணுடைய உறுப்பை போய் ஆலயம் கட்டி கும்பிட முடியுமா? அதுல இந்த படம் மாசத்துல 3 நாள் தீட்டு கூட வேணும். சொல்லு பார்க்கலாம். அப்படி ஒரு கோயில் இருக்கு. சொல்லுதா பேசுறாங்க. என்கிட்ட என்னுடைய நிலை முதல்ல கேட்டது சொல்லு. ஆளா நீ ஒரு ஆளா? அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. பேச என்ன பண்ணுவீங்க? பேச என்ன பண்ணுவீங்க? அப்படியே உங்களுக்கு பதில் சொல்லாம மீனாட்சி பிள்ளை நிக்கும் போது நீங்க சவடால் பேசணும். பேசு சொல்லு பார்க்கலாம். பேச வந்திருக்க கேள்வி கேட்டது நான் தானே. கேள்விக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லுவேன். நான் நீ சொல்லுங்க. நீ சொல்லுங்க. நான் சொல்றேன். என்ன கேள்வி? கேள்வி என்ன கேள்வி? கேள்வி என்ன கேட்டாலும் கூட தெரியும். ஆண் உறுப்பு அத்தியாவசியம் யாரு சொல்லுங்க. பீஷ்மர் மகாபாரதத்துல. எப்படி இது உண்மையிலேயே மகாபாரதத்துல இல்லாத ஒரு தொலைநோக்கு பார்வை அடித்தளத்தை புரட்டிப்படுத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் தெரியுமா? பீஷ்மராகப்பட்ட தந்தை யாரு? சந்தனை என்ன பண்ணா? கங்கையில வேட்டைக்கு போயிட்டு குளிக்க போனா. கண்டான் கங்கை பெண்ணை பார்த்தா. அதற்கு முன்னதாக அந்த கதைக்குள்ள சாரம்சம். இதை பார்த்த உடனே ஆசை கொண்டான். ஆசை கொண்டு இந்த 7 பிள்ளைகள இருந்து 8வது பிள்ளை பீஷ்மரப்படுறதுக்கு காரணம் இது மகாபாரதத்திலேயே மேல் நோக்கான விஷயம். அடுத்த பெண்ணாக சத்தியவதி. இவளையும் பார்த்து ஆசைப்பட்டேன். அப்ப மனைவியாகப்பட்டவளை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் பெண்களுடைய அழகுக்கு மயங்காதவர் யார் இருக்கா நாட்டுல? ஒரு பெண்ணை நட்ட காட்டுக்கல இப்படி நதியோரம் அருவியில் ஓரத்துல இப்படி அழகான ஒரு பேரலையை பார்த்த உடனே இவனுக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்து கேட்கிறேன், அம்மா உன்னை மேல நான் ஆசைப்பட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறவா? ராஜா என்ன ராஜா தம்பி கதையிலப்பா. நீயே மணிக்கட்டோட சேர்த்து உடைச்சிட்டு கை இல்லாம அப்புறம் கட்டையடிக்க கை இல்லாம இருந்தா சரியா? நான் கேட்கிறேன், நீ வள்ளியா இல்ல வில்லியா? நீங்க நாரதரா இல்ல நீ எப்படி? நீங்க சண்டியர் மாதிரில பண்றீங்க. பேசுற பேச்ச பாருங்க. 3 பொங்கு. அம்மா அம்மா கதை கேட்டாங்க, நான் கதைக்கு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கையை நம்ம இந்த பக்கம் நீட்டு கதைலாம் கதையை மட்டும் சொல்லுங்க. பஞ்சாயத்தா இருக்கு. நான் எப்போது எனக்கு அந்த ராசி உழுது அன்னைக்கு புரியுது தெரியுது. சரி இருக்கட்டும். அப்ப என்னாச்சு? ஆசைப்பட்ட உடனே இந்த திருமணம் பண்ண ஒரு சம்மதத்தை கேட்ட உடனே அவ சொல்றா, ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, நீங்க எது சொன்னீங்க. ஆனா இந்த நிலையில என்ன இந்த திருமணம் பண்ண நினைக்கிறீங்களே, இது எந்த வகையில ஒரு நியாயம்? அம்மா நான் ஆசைப்பட்டேமா, எப்படியாவது ஒத்துக்கமா அப்படி கேட்கிறாரு. ஆனா அந்த அம்மா சொல்றதுக்கு என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளை பட்டி மனைவி இருக்கிறதுனால என்ன நீங்க திருமணம் பண்ணி அதன் மூலமா பிள்ளை பிறந்தா என் பிள்ளை நாட்டாளணும், இந்த உரிமையை உங்களால கொடுக்க முடியுமா? வார்த்தை கொடுக்க முடியல. வீட்டுக்கு வந்துட்டேன், கவலையோட கணத்துல கை வச்சுட்டு வந்தேன். மயங்காரன் பார்த்தேன், அப்பா என்னைக்கு வேட்டை போட்டு சந்தோஷமா வருவாரு, இன்னைக்கு இப்படி இருக்கிறாரு, என்னப்பா நடந்துச்சு ஏது அப்படி கேட்டான். அப்பதான் பீசுமாட்ட சொல்றான், இந்த மாதிரி பெண்ணை சந்திச்சு இப்படி கேட்டாட இதுதானா? போப்பா, எனக்கு இருக்குது நாடு, எனக்கு இருக்குது அரசாட்சி, எனக்கு எந்த பட்ட பதவி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்காக நான் அந்த அம்மாவை போய் மனுமடித்த வரைக்கும் சம்மதத்தை நான் வாங்கிட்டு வரேன் போய் நேர கேட்கிறேன். அம்மா அப்படின்னு நான் போறேன். அந்த அம்மா முன்னப்பட பார்த்தல, யார் பண்ணி என்ன அம்மான்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வந்தாரா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி சம்மதம் கேட்டாரா, நீங்க இந்த மாதிரி நாட்டை அரசாட்சி என் பிள்ளை கொடுக்கணும் கேட்டீங்களா? நான் தான் அவங்களுடைய மூத்த மைந்தன், எனக்கு தான் நாடு சொந்தம். நான் உங்களுக்காக உங்கள் வகுத்துல வரக்கூடிய குழந்தைக்கு பிள்ளைக்கு இந்த நாட்டு பதவி அத்தனை விட்டுக் கொடுக்கிறேன், நான் கல்யாணமே படிக்க மாட்டேன் அப்படின்னு தந்தைக்காக இளவையை வாரி கொடுத்த முதல் ஒருவனை அருள் பீஷ்மாச்சாரியா சொன்ன உடனே
என்ன இருக்கு. அப்ப சொன்ன என்னாச்சு, இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏப்பா நீ இப்ப சொல்ற எலும்பில்லாத நாக்கு எங்கிட்டு திரும்ப, மனிதனுடைய மனங்கள் வந்து குரங்கு மாதிரி, மரத்துக்கு மரம் குரங்கு மாதிரி மனசு மாறும். ஆனா நீங்க சொல்றத போல நாளைக்கு ஏதாவது ஒரு ஆம்பளைக்கு ஒரு காம சுகம் வந்து காதல் வந்து நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் உனக்கு ஒரு பிள்ளை வருது, இப்படி வாரிசு இப்படி போயிட்டே இருக்குமே, அப்ப என்னுடைய தீர்ப்பு என்ன கேட்கும் பொழுது அப்பதான் அந்த அம்மாட்ட இவன் சொல்றேன், சத்தியம் பண்ணி கொடுத்த எவ்வளவு சந்தேகமா, உங்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் கேட்கிறானே, இந்த தாய்க்கு நம்ம என்ன கொடுக்கலாம், இந்த அம்மாட்ட நம்ம கேட்கறதுக்கு முழுமையான அப்பனை கேட்டதுக்கு ஒரே வார்த்தை, இங்க வாங்கம்மா, எனக்கு காமம் ஏற்படும் சொன்னீங்கல்ல, இந்த காமத்துக்கு கருவி எது, என்ன ஆண்குறி தானே, இந்த ஆண்குறின்னு ஒண்ணு இருந்தா தானே எனக்கு காம உணர்வு வரப்போகுது, இந்த ஆண்குறியை தேவையில் படக்கு உடைவாளர் அடிச்சு தூக்கி எடுத்து போட்டான். தன்னுடைய ஆண்குறியை அறுத்து உறுப்பை எடுத்து அறுத்து எரிஞ்சவன் யார், பாரதத்திலே பீஸ்வரன். இவன் தான் நீ கேட்டதுக்கு உண்டான பதில். அப்படி சொல்லணும்ல. சரி, ஏதோ ஒரு மரத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க வந்தோடனே, என்ன மரம், வாங்க ஒரு மரத்தை பத்தி பேசுங்க. மரம் அப்படி இருக்கட்டும், மரத்தை பத்தி நான் பேசுறேன். வெண்ணாவல் குடியினுடைய மரத்தை இந்த ஊருக்காக தொட்டு பார்த்த வார்த்தையை தொட்டு காட்டினேன். அது முழுசா பேசுறதுக்கு நேரம் இல்லை. வெண்ணால் மரத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு எப்படி சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த மரத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு? மரத்துக்கு என்ன சிறப்பு? ஆமா, அடையாளம் இருக்கா? நான் கேக்குறேன், இந்த மரத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன். சரி, இந்த அம்மா இல்ல நீங்க பேசுறீங்களே, அதோட சிறப்பு ஒரு வார்த்தையை பேசணும்னா அதோட சிறப்பு தெரிஞ்சிருக்கணும். நான் முடிக்கல, நீங்க முடிக்கல அப்படின்னா அது சிறப்பு முடிங்க. அதோட சிறப்பு என்ன? நான் என்ன இப்படி இப்படி கேட்டாங்க, இது பேசுறதுக்கு நாளைக்கு அப்பா இப்படி நடந்துச்சாம ஒரு வார்த்தை பேச வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க ஆமாங்க இந்த பேசுறது இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க வந்தோட பேசினார்ல, அந்த மரத்தை பத்தி முடிச்சாரா? இப்ப நான் என்ன அதத்தை நானும் சொல்றேன். இல்ல அவங்க கவனிச்சாங்கன்னு நான் இல்ல கவனிச்சாங்க, கொஞ்சம் பாட்டு கேட்டாங்க, வந்தோட பேசுறாரு, அத பத்தி முழுசா முடிக்கல. அப்ப அதோட சிறப்பு என்ன இருக்கட்டும்? உங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல ஒரு விஷயம் இப்ப கேட்டுருவான். இதே போல இப்பதான் இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஒருவேளை சொல்லிட்டா ஆமாப்பா சொன்னாங்க அப்படி யாரும் சாட்சி சொல்லுவாங்கல்ல, அப்ப ஆறறிவு படைத்த மனிதன் சாட்சி சொல்லுவான். மரம் எங்க சாட்சி சொல்லுவான்? மரம் சாட்சி சொல்லுச்சு எங்க யாருக்காக சொல்லு? நீ மரத்தை பத்தி பேசின மரத்துக்கு வருவான் வரும். நான் சொல்றேன் வெண்ணாவல் வர்றதுக்கு அந்த செய்தி நான் சொல்றேன். அதுக்கு முதல் ஒண்ணு வச்சிருக்கேன். பெண் உறுப்புக்கு கோயில் கட்டிய ஆலயம் எது? பெண் உறுப்புக்கு கோயில் கட்டிய ஆலயம் எது? அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில். பெண் உறுப்பை மூலவராக வச்சு வழிபடுறாங்க. என்ன காரணம்? காமாக்கியா தேவின்னு பேர் வர என்ன காரணம் அப்படின்னா, காமன் வழிபட்டனால இந்த அம்மாவுக்கு காமாக்கியா தேவின்னு சொல்லி பேரு. அது சதி தேவி ஆகப்பட்டவள், பார்வதியோட அவதாரம். அவன் இறந்து போயிடறா வேள்வியில. அப்படி இறந்து போகும்போது சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த அம்மாவோட உடம்ப தூக்கி வச்சு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. ஐயா ஆனந்த தாண்டவமான நல்லது, கோபமா ருத்ர தாண்டவான நல்லதா கிடையாது. பாக்குறாரு விஷ்ணு பகவான் தன்னுடைய கையில இருந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து பார்வதியோட உடம்புல விடுறாரு. அப்படி விட்டு அந்த அம்மாவோட உடம்பு 108 சிதறலாக சிதறுது. அந்த 108 சிதறலுமே 108 சக்தி பீடங்கள் உலகத்துல உருவாச்சு. இப்ப வரைக்குமே 51 சக்தி பீடம் தான் கண்டுபிடிச்சு வழிபட்டு வராங்க. மிச்ச சக்தி பீடம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப அந்த 51 சக்தி பீடங்கள்ல அந்த அம்மாவோட பெண் உறுப்பு பகுதி வந்து விழுந்த, பார்வதியோட பெண் உறுப்பு வந்து விழுந்த இடம் தான், யோனி பகுதி விழுந்த இடம் தான் இந்த அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில். அங்கதான் பெண் உறுப்பு வச்சு வழிபடுறாங்க. இந்த அம்மாவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தீட்டு போடணும்னு சொன்னீங்க. எப்ப? வைகாசி மாசம். அடுத்த மாசம் வைகாசி மாசம் 2வது வாரம் ஹஸ்த நட்சத்திரமும் மிருகசீரிச நட்சத்திரமும் சேரும் போது இந்த அம்மாவோட பெண் உறுப்புல இருந்த ரத்த வடிவதாக ஐதீகம். அப்படி ரத்த வடியும் போது அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க பிரம்மபுத்திர நதியுமே சிவப்பு நிறமாக மாறும் என்பது ஐதீகம். அப்ப அந்த ரத்த வழியில அந்த ரத்தத்துல துணி எடுத்து வைப்பாங்க. துணியை எடுத்து வச்சு அதுல அந்த ரத்தம் வழிஞ்ச துணியை எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொடுப்பாங்களா இலவசமா. அதை வந்து தாயத்து மாதிரி அந்த கிராமத்துல இருக்கவங்க கட்டிப்பாங்களா, பேய் பிசாசு எல்லாம் அண்டக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப பெண் உறுப்பு மூலவராக வச்சு வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா, அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில்ல தான் இன்று வரைக்குமே பெண் உறுப்பு வச்சு வழிபடுறாங்க. தப்பா இருந்தா பேசுங்க. இந்த தப்பா இருந்தா பேசுங்க அப்படி நடந்து வரக்கூடாது. ஏன்னா வாதி பிரதிவாதி. சரி, நீங்க ஒரு விஷயத்தை கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். நான் ஒரு கேட்கிற பதில் சொல்லுவேன். நீங்க நானும் தராசு தட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு அவங்கதான் சொல்லணும். இது தவறு இது உண்மை. ஏன்னா நீதி உள்ளவங்க நீதிமான் அவங்கதான் சொல்லணும். அது ஏன் நீங்க சொல்லக்கூடாது. சரியா? நீங்க கேள்வி அப்படி கிடையாது. நான் கேட்டேன். இங்க படிச்சுட்டு வந்தவர் நீங்க. ஏமா விஷயம்
அறிந்தவன். அப்படி கிடையாது. கதைக்கு அப்பாற்பட்டு பேச வந்துட்டான். கதைக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் பேச வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் படிச்சுட்டு தானே வந்திருக்காங்க. அப்புறம் என்ன? நான் நாரத மகிழ்ச்சி வள்ளி. நீ கதைக்கு அப்பாற்பட்டு கேள்வி கேட்கறதே கிடையாது. எப்பயுமே கதை சார்ந்ததா இருக்கணும். சரியா? என் நிலையிலும் தன்னிலை மாற. சரி இருக்கட்டுங்க. அது புரிஞ்சுக்கங்க. பெண்ணூர் வச்சு வழிபடக்கூடிய ஆளே இது. இந்த மரத்தோட விவரத்தை சொல்லுங்க. உண்மைதான். விவரமான ஆளு. பெண்ணாவள மரத்துல எப்பயுமே இந்த திமிரு பிடிச்ச இந்த பொம்பளை கூட உலகத்தை பார்த்தது உண்டா? தேவையில்லாம பண்ணீங்க மண்டே உடச்சு விடுவேன். தேவையில்லாம பேசக்கூடாது. கதைன்னா கதையை முடிக்கணும். நான் சொன்ன ஏதாச்சும் சொல்லணும். ஏன் பொம்பளை மாதிரி ஜாட பேசிட்டு தெரியுது? இது ஒரு பொழப்பாக்க கையை வந்து உங்களிட்டு கதைனா கதையை பிடி சொல்லப்பா. நல்லா சொல்றது புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கவனமா இருக்கிறீங்க. அதோ கோயில் அந்த இருக்கு பாத்தீங்களா? இவங்களோட இவருக்கு அம்மா ஹஸ்பண்ட் இது வைஃப் யாரும் இருக்காங்களா? அந்த இருக்குமா? இவர் வந்து அண்ணதான கூட அந்த இருக்குல அண்ணதான கூட அண்ணன கூட இருக்கலாமா? அது கையை காட்டவே சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னாங்க. தப்பா கேக்குறமா? இவங்களுக்கு எதை காட்டணும் தப்பு வரும். சொல்லுங்க. என்னத்த சொல்றதா? எதுக்கு ஆள் காட்டியல ஆண்டே படிச்சேன்? அதானே காட்றதுக்கு. அடே அங்க ரீடோட நீங்க சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ரீடோட போற அந்த மாதிரியா சொல்லியா? அப்பா கூட்டணி சரியில்லாத கூட்டணி சபா வேணாம். இல்ல அம்மாவுக்கு புசுக்கு கோபம் வருது. என்ன அதே மட்டும் சொல்லுங்க. அப்ப அந்த ஆதிபரா சக்தியாகப்பட்டவளையே செயற்படுத்தேன் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறேன்னு சொல்லி சிவன் கொஞ்சம் கோபப்பட்டவரு என்ன பண்ணாரு? இந்த கோபத்துக்குன்னு ஒரு மானிட பிரவிகிட்ட படணும் கோபம். நீ நானும் எதையும் தாங்கக்கூடியதை என்னில் பாதி நீ உன்னில் பாதி நான். ஏன்னா பாதி உடலை பகிர்ந்து கொடுத்தவன் பரமசிவன் பார்வதிக்கு. அப்ப எதையும் தாங்குற எதையும் கொஞ்சம் கூட ஒரு பொறுமை இல்லைங்க. எதுக்கெடுத்தாலும் மூக்க வடைச்சுக்கிட்டு தூக்கிட்டு இருக்கிற ஏதோ பொம்பளை தானா இதை கேட்கிறேன் நான் அப்படின்னு இந்த கோபப்பட்டவர் வந்து நீ எப்பொழுதும் மனை மாநில பிரிமாறு கோபம் இருக்கிறீ. நீ உலகத்தை ஒரு மனுஷியா பறந்து நீ அதையெல்லாம் அந்த ஆண்டு அனுபவிச்சு கடந்து நீ மறுபடியும் என்ன சேர்ந்து இயல் இசை நாடகம். இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் நடிப்பு. சிவாஜி கணேசன் நடிச்சு கிழிச்சு தள்ள போறீங்க. உங்களுக்கு புதுக்கோட்டையில செல திறக்க போறாங்க. இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வள்ளி ஆடணுமா வேணாம் போதே ஆடணும். பெரிய 10 மணியா 4 மணி ஆக போகுது. 10 மணியா? ஆமா பெரிய நாட்டிய பேரொலி இவங்க ஆடி கிழிச்சு விட்டாங்க. இவங்களுக்கு ஆத்தால கொஞ்சம் செலவு வைக்க போறாங்க. போத்தா முதல்ல எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எந்த இடத்துல எதை செய்யணுமோ சரியா செய்யணும். சரியா? உனக்கு நாங்க ஆட்டது பிடிக்கிற பேச்சு இப்படி பேசணும் அப்படி சட்டம் எனக்கு நீங்க ஒண்ணு உன்கிட்ட சொல்றேன். சிரிக்காதீங்க முதல்ல. கை நீட்டாம பண்ண பேச முடியாதுமா. அவரை பார்த்து கை காட்டுங்க. சொல்லதான் மோசமான ஆளுன்னு அவரை பார்த்து கை காட்டுங்க. என்ன பார்த்து என்ன கை காட்டுறீங்க? ஏறுங்க. அம்மாவுக்கு நான் எதையாவது பேசணும் எதிர்த்து பேசணும். யாருமே நான் வள்ளிக்கே இது பண்ணலையே. அப்படி கிடையாது. எதிர்ப்பு இருந்தா தாங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் கூட்டம்லாம் அமைதியாவே இருக்கீங்க. எல்லாரும் ஆண்களுக்கு வக்காலத்தை வர பெண்கள் வாயை திறக்கிறீங்களா? ஏங்க ஒண்ணு தெரியுமா? அப்படியா? மண்டே உடைச்சிரு அப்படியே உட்காருங்க. நாரதர கையில கட்டி தரதரன்னு இருக்கல. இன்னைக்கு இல்லங்க 8 மணி ஆனாலும் போக மாட்டேன். எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத சக்கரை போடணும். எதிரி இருக்கணுங்க. அப்பதான் எங்க வாழ்க்கை சிறக்கு. ஏன்னா எதிரி வாழ்ந்து காட்டும் வீர கிடைக்கும். வைராக்கியம் வரும். இன்பம் அப்படின்னா துன்பம். இரவுன்னா பகல். இந்த மாதிரி எதிர்த்து பேசுறாங்க. மேடுன்னா பள்ளம். உயர்வுன்னா தாழ்வு. ஏழைன்னா பணக்காரன் இருக்கான்ல. எதிர்த்து சொல்ல முன்னால இருக்க முடியாதுல்ல. ஆமா. சரி இப்ப நான் கேட்கிறேன். இந்த வெண்ணாவல்குடி கிராமத்தில் உள்ளவர்கள்லாம் தாய்மார்கள் பூரா எல்லாமே எனக்கு நல்லவங்களா தெரியுது. இதுக்கு எதிர்த்து பேசு. எப்படி பேச முடியும்? மாட்டிக்கிறது எல்லாத்தையும் எதிர்த்து பேச முடியுமா? அதைத்தான் சொன்ன பேச்சு பெரும்புனை வந்தாக்கள் கிச்சி அது மாதிரி சொன்னதை சொல்லுவோம். கிளிப்புள்ள பேசுறாங்க. ஆனா நீங்க தெளிவா பேசுறீங்க. அந்த இடத்துல நிறுத்திக்கிட்டீங்க. பார்த்தீங்களா? போன மாட்டிக்கிறோம் தெரியுது. சரி இருக்கிற கடைக்கு வரணும். இப்ப என்னாச்சு? ஊடகத்தை மானிடப்பை எடுத்து வாங்கினோன்னு இந்த மானிடராக பூரகத்தில் சோழ நாட்டிலே காவிரியுடைய காட்டக்கரையிலே இங்கே வந்து பிறந்து சிவபூஜை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சும்மா ஒரு வேலை நடந்துச்சுங்க. அவள் கண்டெடுத்த மரம் தான் அந்த வைகை ஆற்றுடையது. காவிரி கரையில் கண்டெடுத்த அற்புதமான விருட்சம் தான் வெண் நாவல் மரம். நாவல்னா பொறுப்பா கருமை நிறமா இருக்கு. நாவல் பழம் நம்ம நாவல் மரம் லபா பழம். அந்த நாவல் மரம் கருப்புல தானே இருக்கும். ஆனா அந்த மரத்திலே வெள்ளை நிறத்திலே நாவல் மரம் வந்தது. அதனால தான் அதுக்கு பேர் வெண்ணாவல் மரம். அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி நான் கேட்கிறேன், சிவலிங்கத்தை ஒண்ணு மண்ணில் செய்யணும், இல்ல உலோகத்துல செய்யணும், இல்ல பஞ்ச உலோகங்கள் இருக்கு. ஏதோ மரம் மட்டும் ஏதோ செய்யலாம். தண்ணியில் நீங்க பிடிக்க முடியுமா? தண்ணியில பிடிச்சா அவருடைய சக்தி அது. நீரில் பிடித்த சிவலிங்கம் தான் திருவானைக்காவல்.
அகிலாண்டேஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி, ஜம்புகேஸ்வரர். ஜம்புன்னா நீரு, அதே ஜம்புகேஸ்வருக்கு பேரு. அப்படி பிடிச்சு உருவாக்கின இடம். அது மட்டும் கிடையாது, அங்க ஒரு சின்ன நடந்துச்சு. கைலாயத்துல 2 பேரும் இந்த பக்தியில் நீ பெரியாலும் நான் பெரியாலும் பூசப்பட்டது நம்ம தான் பூசை கட்டதுல அது 2 பேருக்கு போட்டி. அப்பத்தே சிவன் பார்த்தாரு, அவளே போட்டி போட்டி இனி விட்டு போயிட்டா முண்டாட்டி, இப்ப இவங்க 2 போட்டி போடுறாங்க, நீங்கள் உங்களோட புலகத்துக்கு போய் பூஜையில முடிச்சுட்டு வாங்கினாரு. இவங்க 2 வந்தவங்க புலகத்தை எப்படி பிறந்தாங்க? ஒருத்தர் யானையாக, ஒருத்தர் சிலந்தியாக. ஒருத்தர் யானை, ஒருத்தர் சிலந்தி. அப்ப காவிரி ஆட்டக்கரையில காட்டுகள் வந்த யானை வாக்குது, ஆத்தாடி நம்ம ஐயா பெருமான் இங்கே தானே இருக்காரு. உடனே பந்தல் போட்டு அழகு பார்த்து காவிரி நீரை முகுந்து தண்ணி தெளிச்சு அபிஷேகம் பண்ணி பூசை பண்ணிட்டு உங்க போயிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து சிலந்தி பார்த்துச்சு, ஆகா நம்ம பாடுறா பந்தல் மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வாய்நூறு பந்தல் எது சிலந்தி போட்டது. சிலந்தி வந்து வாய்நூறு போட்டு பந்தல் போட்டு இப்படி பண்ணி விடுச்சு. அந்த நேரம் பார்த்து காட்டுகளை யானை வந்துச்சு, ஆகா இவன் வந்து இப்படி ஆடுறது நம்மளுடைய சாமிக்கு மேல ஒரு ஒற்றை அடைச்சுக்க அப்படின்னு சொல்லி தும்பி கேட்டு ஒட்டையை தட்ட மாதிரி தட்டி விட்டு அழிச்சு பிடிச்சு மறுநாள் இது பார்க்க நம்ம பந்தலை இவனை அழிச்சு போட்டு இப்படி போட்டி எடுத்துட்டே இருந்துச்சு. அப்பதான் பார்த்துச்சு இந்த சிலந்தி இனி விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த யானை எதிர்பார்த்து மரத்துல மறந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க வந்து இப்படி பந்தல் அப்படி அழிச்சு இப்படி உழைச்சாங்கல்ல, படக்குன்னு குடுக்குன்னு ஓடி போய் தும்பிக்கிற ஓட்டைகள் போயிருச்சு. ஓட்டைகளை போய் சிறுமுனை போய் கொடைய ஆரம்பிக்க யானைக்கு மதம் பிடிச்சு இந்த யானையாகப்பட்டது உள்ளுக்குள்ள போட சிலந்திய அடிச்சு அடிச்சு கொள்றோம்னு சொல்லி மதம் பிடிச்ச யானை 2 பேருமே சாக. அப்பதான் யானையுடைய ஆத்மா கைலாயத்துக்கு போக, சிலந்தியுடைய ஆத்மா தான் அப்பொழுது சோழ நாட்டிலே குறைந்த இல்லாத தாய்க்கு மகனாக செங்கச்சோழனாக பிறந்தான். சிவன பிறக்கும் போதே சிவந்த கண்களோட பிறந்தவன் செங்கச்சோழன். இதுதான் நீ கேட்டதுக்கு உண்டான இந்த நாவல் மரத்தை விண்ணாபனம் தோன்றியதுக்கு அடிப்படை வரலாறு. திருவானைக்காவல் அப்படி ஸ்தலம் உருவானது. சரியா? சரிங்க. அந்த விஷயம் வந்த விஷயத்துக்கு வரவே இல்லை. நீங்க நான் என்ன கேட்டேன்? மரம் சாட்சி சொன்னது. இப்ப நான் வெண்ணாபல் மரத்துடைய கதை சொல்லிட்டேன். மரம் எங்க சாட்சி சொல்லுச்சு? மரம் எப்படி சாட்சி சொல்லும்? உங்க கதையா? ஏன் மரம் பேசாதா? மரம் எப்படி சாட்சி சொல்லும்? மரம் பேசுமா பேசாதா? மரம் எல்லாம் பேசுறதுனாலதான் உயிர் வாழ்றான். அப்புறம் என்ன? மரபது மரத்தில் ஏறி மரபதை தோணி வைத்து மரபது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரபது வழியே சென்று மரபடை கேட்கும் போது மரபது கண்ட மாதம் மரபுறம் மரபடுத்த எத்தனை மரத்தை தெரியும்? மரம் எல்லாம் சாட்சி சொல்லாது. வந்து சொல்லு, முடிவு சொல்லு. உனக்கு தெரியல தெரியல சொல்லு. நான் வந்து அதை பாக்குறேன். தங்க மங்க தங்க மங்க நம்ம கால ஒரு நேரம் இந்த பக்கத்துல வள வந்துச்சு. அபிராமி வைர மங்க இல்ல பரதம் தான் நம்பர் பரதம் மட்டும். அபிராமி நோனி இவருக்கு என்ன பண்ணுது? பழைய நினப்புத்தேன் பேராண்டி, பழைய நினப்புத்தேன். வர சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுமா, பேசாம பண்ணிக்கிட்டு இருக்க. பேச வேண்டியதானே? மர எப்படிங்க சாட்சி சொல்ற? திருவரங்குளம் சந்தையில வெளியே இருக்கு தெரியாத கண்ணில் விட்ட மாதிரி பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்க. பேச வேண்டியதானே? ஆடு குடிச்சது வித்தாடு சொச்சாடு முடிச்ச கதை முடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி போதுமா? 9 உயிரினங்களும் ஒரே உடலுக்குள்ள இருக்குமா? ஆரம்பிச்சிட்டீல? என்ன ஆரம்பிச்சத? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீல? இல்ல, விட முடியாதுல்ல. நீங்க வந்து இவ்வளவு விவரமா இப்ப வந்து ஒரு பிள்ளைகிட்ட நீங்க இவ்வளவு விஷமா ஒரு கேள்வி கேட்கும் போது மேல மரம் சாட்சி சொன்னுச்சு அப்படின்னு கேட்கும் போது நானும் கேட்கிறேன். வாங்க பேசுவோம், 10 மணி வரையும் பேசுவோம். சரி வாங்க பேசுவோம் தான் சொல்றேன். பூலோகத்துல அன்றாடம் எழுந்து அன்றாடம் படுத்து தூங்குற உனக்கு என்ன காற்றை உட்கொண்டு ககன மார்க்கமாக 7-14 லோகங்கள் போய் வரக்கூடிய பேசுவோம். 9 உயிரினங்களுக்குள்ள 9 உயிரினமே ஒரே ஒரு உடலுக்குள்ள இருக்கு. அது எந்த உயிரினம்? 9 துவாரங்கள் இருக்கு, எல்லாரும் தெரியும். கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாயு 1, மலஜலம் கழிப்பது 9 துவாரங்கள் இருக்குது, எல்லாரும் தெரியும். 9 உருவம் இருக்குமா? 9 உருவங்களுக்கு ஒரே உயிரினம். இப்ப நான் பேசலாம்ல, இருமா. ஆலயம் தொழுவது சாலமும் பேசணும். சிவலிங்கத்தை உள்ளுக்குள்ள வச்சு பிரதிஷ்டை கும்பிடுறோம். ஐயனார் இருக்கா, கருப்பசாமி இருக்கா, முனியப்ப சாமி இருக்கா, எத்தனை தெய்வங்களுக்கு வழிபாடு நம்ம நடத்துறோம். ஒத்துக்கிறோமா? மனிதனுடைய தலையை மட்டும் வச்சு சாமி கும்பிடுவானா? சொல்லு, கேட்கத்தே வேணும். கேட்டுக்கிட்டே இருப்பான். மரம் வந்து சாட்சி சொல்லுவ எங்க அப்படின்னா, ராமாயணத்துல வனவாசம் போனாங்க. யாரு? லட்சுமணன், சீதை, ராமர். வனவாசம் போகும்போது அன்று யாருக்கு? தசரதனுக்கு திதி நாள். ராமரோட அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். அப்ப திதி கொடுக்கணும் போது என்ன பண்றாங்க? ஒரு பல்குடி நதின்னு ஒரு நதியை பாக்குறாங்க. சரி, இதுவே சரியான இடமா இருக்கு, இந்த நதி கிட்டையே நம்ம வந்து தசரதனுக்கு திதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு. சீதை அந்த இடத்துல சுத்தம் பண்றாங்க. ராமர் பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு வர்றாரு. லட்சுமணன் என்ன பண்றாரு? பக்கத்து
சீதைக்கு ஒண்ணு புரியல. கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறா, அப்பா இது யாருடைய குரல் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல. அப்ப தன்னுடைய மாமனாரான தசரதன் நேரடியாக வந்து காட்சி தந்து சொல்றாரு, அம்மா உன்னுடைய திதியாகப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீ பல்லாண்டு காலம் வாழ்வாயாகன்னு சொல்லிட்டு போக. சீதைக்கு ஒரே அழுக வருது. இதை யாரு நம்புவா? அவர் வந்து நேரடியா என்று சொல்லிட்டு போனதை யாராச்சும் நம்புவாங்களா? ராமரே நம்ப மாட்டாரே, நான் யாரு எனக்கு சாட்சி சொல்லுவா அப்படின்னு போத சொல்றா, இந்த பல்குனி நதி எனக்கு சாட்சி சொல்லும், இங்க நிக்கிற பசு எனக்கு சாட்சி சொல்லும், இங்க நிக்கிற ஆழ மரம் எனக்கு சாட்சி சொல்லும், நான் வச்சு கும்பிட்ட இந்த தாழம்பூ சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப ராமர் அங்க இருந்து வராரு. அம்மா திதிக்கான ஏற்பாடு நடந்துருச்சா, நான் திதி கொடுக்க ஆரம்பிக்கலான்னு சொல்றாரு. அதுக்கு சீதை என்ன சொல்றா, ஐயா நான் திதி கொடுத்துட்டேன், உன்னுடைய தந்தையும் அதை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்ல ராமருக்கு கோபம் வருது. நீங்க எல்லாம் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த பல்குடி நதியும் சாட்சி சொல்லல, அந்த பசுவும் சாட்சி சொல்லல, அந்த தாழம்பூவும் சாட்சி சொல்ல, ஆலமரம் மட்டும் சாட்சி சொல்லுது. ராமருக்கு கோபம் வந்து திரும்பவும் என்ன பண்றாரு, திதி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் மேல இருந்து அசரீதி குரல் கேக்குது, ராமா இப்பதான உன்னுடைய மனைவி சீதை கொடுத்தா திதி, திரும்பவும் நீ எதுக்கு என்ன அழைக்கிறேன்னு சொல்லி கேட்க. அப்பதான் ராமர் நம்புறாரு. அப்ப கோபம் வருது சீதைக்கு. எல்லாருக்கும் போய் சாபம் பண்றா, பல்குடி நதியே நீ வற்றி போவாயாக அப்படின்னு சொல்லி பல்குடி நதிக்கு சாபம் பண்றா. அந்த தாழம்பூவுக்கு என்ன சாபம்ட்டா, இனிமே உன்னுடைய எந்த சிவ பூஜையிலையுமே சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தாழம்பூவுக்கு சாபம் பண்றா. பசுவுக்கு சாபம் பண்றா. என்ன சாபம் அப்படின்னா, உன்னுடைய முகத்தில் வாசம் செய்த நான் இனி உன் பின்புறம் போய்விடுவேன்னு சொல்ற. பசுவெல்லாம் பார்த்தா பின்னாடி தான் தொட்டு கும்பிடுவோம். ஏன்? மகாலட்சுமி வாசம் செய்வாள். எதனால? இந்த சாபத்தினால. அப்ப ஆலமரம் மட்டும்தான் சாட்சி சொல்லுச்சு. அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் சொல்றாப்பா, நீ பல்லாண்டு காலம் வாழ்வாயாக, எனக்கு சாட்சி சொன்ன மாதிரி அனைவருக்கும் சாட்சியாக விளங்குவாய் அப்படின்னு சொன்னதாலதான் கிராமத்துல இன்று வரைக்குமே பஞ்சாயத்தெல்லாம் பண்ண அப்படின்னா ஆலமரத்துக்கு கீழே இருந்து சாட்சி சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் சாட்சியாக விளங்கும் என்பதால் உன்னுடைய கடைசி காலத்தில் உன்னுடைய இலையில் இருந்து பரமாத்மா பிறப்பார் அப்படின்ற ஆசீர்வாதம் கொடுக்கிறார். யாரு? சீதையாகப்பட்டவள். அப்ப மரம் சாட்சி சொன்னது யாரு அப்படின்னா சீதைக்கு. எந்த மரம் அப்படின்னா ஆலமரம். எந்த காவியத்துல? ராமாயணம் என்ற அற்புதமான காவியத்துல தான் நீங்க கேட்ட கேள்வி பதிலு. ராமாயணத்தில் நடந்தது பின்னாளிலே கண்ணனாக ஆளிலை மேல் பள்ளி கொண்டான் கண்ணன் என்பதற்கு ஒரு முன்சாபம் பின்னாலே நடைமுறைக்கு வந்தது. நாட உலகத்துக்கு வந்து போன வருஷம் தான் வந்தாங்க 2020. இவ்வளவு சிறப்பா பேசுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. இல்லை தவிர கைது மிகவும் சிறப்புடா. நல்லா தெரியுங்க. மிகவும் சிறப்பா இருப்பாங்க. தோற்றத்தை என்ன உங்க மாதிரி கவனிக்கிற அளவுக்கு நல்லா தெரியும். இவங்க உருவம், தோற்றம், மூக்கு, முகம், லட்சணம், கண்ணு, காது அத்தனையும் பார்த்தீங்களே அபிராமியுடைய அப்படியே ஜெராக்ஸ் அபிராமி இல்லையா? அவங்களுடைய உருவம் அப்படியே இருக்கு. மறு அவதாரம் மீனாட்சி. அது எல்லாம் அபிராமி கபிராமி கபிராஜி எல்லாம் போற ஒண்ணு தானே இருக்கட்டும். ஆக எல்லாம் கேள்விக்கு பதில் வந்த விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். சொல்லுங்க. இத முதல்ல பேசிட்டு அப்புறம் பேசுவோம். என்ன சொன்னா? வந்த விஷயத்தை சொல்லணுமா இல்லையா? அந்த விஷயத்தை நான் கேட்கலையே. நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கேள்வி? ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டேன்? சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டேன்? சொல்றது இருக்கட்டும். யாரு? காலம் கடந்து கொண்டிருக்கிறது. முருகன் வந்து கேட்காரு. எனவே தெரியாது போக வேண்டியதல்ல. எதுக்கு இவ்வளவு வாய்? ஐயே பேசுறது பாடுறது முக்கியம் இல்ல. இல்லங்க, இத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். 9 உறுப்புகள் வந்து ஒரு உருவத்துக்கள் இருக்குமா இல்லையா கேள்வி. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். தலையை மட்டும் மனுஷ தலையை மட்டும் வச்சு சாமி கும்பிடுறாங்க. நீங்க கேக்குறீங்க அது மனிதத்துல உண்மைதானே? அப்ப அதுக்கு 8 கருப்புல அது 8 பிடிச்சு பதில் சொல்லிருக்கணும். நீங்க சொல்லுங்க போல. இல்ல நீ சொல்லு. சொல்லுங்க, நான் சொல்றேன். நானா பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி கிடையாது. ஒரே ஒரு கேள்வி. இந்த ஒரு தலை உள்ள இதுக்கு மட்டும் சொல்லு. நீ 9 உறுப்புல கேட்டுக்க. சரிமா, சொல்லிரு. அவர் அசிங்கப்படுத்திடும். தலையை மட்டும் மனுஷ தலைவா? மனுஷ தலைவா? மனுஷ தலை மகாபாரதத்திலயா? மகாபாரதத்துலதான். மகாபாரதத்துல குருஷேத்திர போர்ல பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா காளிக்கு வந்து சாமுந்திரிகா லட்சணம் பொருந்தியவங்க பலி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப சாமுந்திரிகா லட்சணம் பொருந்தியவங்க அந்த குருஷேத்திர போர்ல பாண்டவர்களே யார் யார் இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணு கிருஷ்ண பரமாத்மா, இன்னொன்று அர்ஜுனன், இன்னொன்று அர்ஜுனனோட மகன் யாரு அப்படின்னா அரவான்னு சொல்லக்கூடியவன். யாருக்கு? நாகக்கன்னிகைக்கும் அர்ஜுனனுக்கும் பிள்ளையாக பிறந்தவன். இந்த அரவான்னு சொல்லக்கூடியவன். இவங்க 3 பேரும் தான் சாமுந்திரிகா லட்சணம் பொருந்தியவங்க. கண்ணனை பலி கொடுக்க முடியுமா? கிருஷ்ணனை பலி கொடுக்க முடியாது. அர்ஜுனனை பலி கொடுக்க முடியுமா? அர்ஜுனன் தான் வந்து அந்த போரோட அங்கமே. அவனை பலி கொடுக்க முடியாது. அப்ப அரவான பலி கொடுக்கலாம் அப்படின்னும் போது அவனே முன்னாடி வர என்ன பலி கொடுங்க. ஆனா பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி
முழு பாரத யுத்தத்தையுமே நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னுடைய உயிர் தாகத்தை இந்த உலகமே பேசணும்னு சொல்றேன். அப்படியே நடக்கட்டும் சொல்லி கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, 32 கூறுகளாக இவனை வெட்டுறாங்க. யார? அரவான்னு சொல்லக்கூடியவன அந்த காளிக்கு பலி கொடுத்து குருஷேத்திர போர் தொடங்குது. அப்படி வெட்டும் போது தலை மட்டும் தனியா போய் விழுந்துச்சா. அப்ப இவனுக்கு கல்யாணம் நடக்கணும்ல. கல்யாணம் நடந்துச்சு முதல் நாள். யாரு கூட? ஏதாச்சும் ஒரு பொம்பளை கல்யாணம் அடுத்த நாளே சாக போறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ண முன்னாடி வருமா? வராது. அப்ப யார் வந்தது அப்படின்னா, விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவர் பெண்ணாக மாறி மோகினி அவதாரம் கொண்டு அரவான திருமணம் செய்து கொள்ள வந்தாரு. அப்படி திருமணம் செய்து கொள்ள வந்து 3 நாள் அவருக்காக விழா நடத்தி தாலி அறுத்து போட்டு அவருக்கான சடங்கெல்லாம் செஞ்சார். யாரு? விஷ்ணு பகவான் பெண்ணாக மாறி மோகினி அவதாரம் கொண்டு வந்தார். அப்ப கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 32 கூறுகளாக வெட்டிட்டாங்க. இவர் தலை மட்டும் போய் தனியா விழுந்துச்சு. அந்த தலை மட்டும் முழு பாரத யுத்தத்தையும் பார்த்ததாக மகாபாரத காவியம் சொல்லப்படுது. அப்ப தலை மட்டும் போய் விழுந்த இடம் எது அப்படின்னா, விழுப்புரத்துல இருக்க கூவாகம்னு சொல்லக்கூடிய கிராமத்துல இருக்க கூத்தாண்டவர் கோயில் தான் இன்று வரைக்குமே தலையை மட்டும் வைத்து வழிபடக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு யார் அதிகமா போவாங்க அப்படின்னா, திருநங்கைகள் தான் அதிகமா போவாங்க. சித்திரை என்று அவங்க எல்லாம் வந்து அந்த ஆலயத்துக்கு போய் அவருடைய கையால தாலி கட்டிப்பாங்க. தாலி கட்டி 3 நாள் அங்க விழா நடக்கும். 3வது நாள் அவருக்கு தாலி அறுத்து போட்டு அங்க வந்துருவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு மனிதனுடைய தலையை வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் கூவாகம் சொல்லக்கூடிய கிராமத்துல உள்ள கூத்தாண்டவர் கோயில் தான் இன்று வரைக்கும் மனித தலையை வச்சு வழிபடுற ஆலயம். அப்புறம் தான் பேசுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இல்ல இது இல்ல இந்த கேள்விக்கு வெள்ளி சொல்லுமா விழும். ஐயா ஐயா நீ அப்படிதான் நினைச்சுக்க மாட்டீங்க. அவருக்கு தெரியும், அடிக்கடி விழுப்புரத்துக்கு போவாரு. இல்ல ரொம்ப நண்பர்களே இருக்காங்க. சாமி கொடுத்தாயா? எதுக்கு சாமி? சாமி கொடுத்தாயா? அப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு நிலையிலே நாம இந்த இடத்துல எப்ப கேட்கிற கேள்வி தக்க பதில் கொடுத்தனால உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. என்ன பரிசு? கல்யாண பரிசு. உன் அழகுக்கு, உன் அறிவுக்கு, உன் திறமைக்கு, உனக்கு வயசு கேட்டாமல் என்ன பாக்குறதுக்கு ஒரே மட்டமா இருக்கும். என்னங்க உங்களை கை காமிக்கல ஏன் உனக்கு நினைப்பு அப்படி போகுது? ஆனா நீ ஒரு மட்டமான ஆளியா அப்படின்ற தெரியுமா? மட்டம்னா தவறா கிடையாது சொன்னீங்க. மட்டம்னா சமமான ஆள்னு அர்த்தம். அழகான ஒரு புருஷன் எனக்கு. அப்படியா? ஆமா. யாரு புருஷன்? பாத்துட்டு வந்திருக்கா. ஏன்டா அவசரப்படுற? சொல்லுவில்ல. எப்படா சொல்லு. யாரு புருஷன் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கல கட்டிக்க மாட்டேன். கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன், குகன், குருபரன், சண்முகன், சடாச்சரன், சந்திர வடிவேலன், சேவர் கொடியலன், எத்தனை நாமங்கள் உண்டு. அவனே தான் உனக்கு புருஷன். வீணா 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 சாமி இந்த மாப்பிள்ளை இவனோட மயனா எனக்கு பிடிக்கல. வீணா சாமி எனக்கு இந்த மாப்பிள்ளை இவனோட மயனா எனக்கு வள்ளி சொல்லிட்டாங்கன்னா வள்ளி அவர்கள் திறமை வாய்ந்தவங்க, படிச்சவங்க. உண்மையுமே இன்கமா எம்பிபிஎஸ் தெரியல. படிக்காதவரா? ஐயோ அப்படின்னா சொல்லிப்பாரியா? ஏன்
எங்க ஒரு மரத்தை ஏமால வந்து ஏமாத்தினாங்க இப்ப பேசப்படியா ஒரு வரமுறை ஒண்ணு இருக்கு. எப்பொழுது வள்ளி கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்தில் கேட்டாங்களோ அதுக்கு பணம் நாரதர் என்றால் அது என் தொழில் இல்ல இல்ல எனக்கு தொழில் தர்மம் இருக்கு. அதனால நீ கேட்ட வார்த்தையை மாற்றி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு போயிருங்க. எதுக்கு தேவையில்லாம எல்லாம் தெரியும் போல நாரதருக்கு சத்தியம் பண்ணாலும் தேவையில்லாம நீ வந்து வீதியில போற தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. எதுக்கு இந்த பொழப்பு முகத்தை கோபமா வச்சிருக்கு. கூட்டி கொண்டு போய் இறந்திக்குரிய பாய போல கூட்டி கொண்டு போய் இறந்திக்குரிய உன் கைவரிசை உங்க கைவரிசை நீ எங்க செலவாக்காதீங்க. நான் வைப்பேன். பாப்பா சொல்லுங்க. நீங்க சரியான பதில் சொல்லுங்க. நான் கேக்குறேன். இது வரையும் இருமா என் அனுபவத்தை சொல்றேன். கீதப்பரியன் எந்த கேள்விக்கு பதில் சொல்லாம உள்ள போனதில்ல. அப்படியே கோர்த்து விடுற உண்மைங்க. அவர்தான் நம்பர் 1. கீதப்பரியன் யாரு எந்த வெள்ளி கேட்டாலும் கடைசி நேரத்துல தோத்து போக மாட்டாங்க. நம்பிக்கை எல்லா விஷயத்திற்கும் காரணம் தாய் மலை மாரியம்மன். ஒரு கணம் நினைத்தால் அவள் தக்க பதில் கொடுப்பார். நான் கேட்கிறேன். சொல்லுங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்லி எதுக்கு இவ்வளவு பேசிட்டு பதில் தெரியாதா? மீண்டும் மீண்டும் 2 பேர்த்த 3 நாள் தெரியாதுல்ல. பதிலா சொல்லுங்க. பதிலா சொல்லுங்க. ஒரே வார்த்தை நான் பதில் சொல்றேன். பதில் சொல்றேன். ஒரே வார்த்தை எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு பெட்டி நான் பதில் சொல்றேன். ஆனா ஒண்ணு என்னது? ஆனா ஒண்ணுதான். அப்ப நான் ரெண்டா என்ன எப்படி? ஏன் சாமி முகத்தை கோபமா வச்சிருக்கேன்? கால் நடுங்கிற மாதிரி இருக்கே, பயமா? அவன் என்ன சொல்றான்னா பேஸ்மெண்ட் இருக்கான்னு கேக்குறான். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா நீ பெரிய சரி சரி உங்க 2 பேருக்குள்ள போட்டி அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல மக்கள் எதிர்பார்ப்பு நான் பூர்த்தி செய்யணும். காலம் கடந்து கொண்டிருக்கு. இந்த அம்மா சொல்றது என்ன? 9 உறுப்புகளில் ஒரு உருவத்தில் இருக்குமா? அப்பேற்பட்ட ஒரு உருவம் உங்க உலகத்துல இருந்தது. ஏன் எங்கே அப்படின்னா முதல்ல அந்த உருவம் எத்தனை 9 வந்தது அப்படிலாம் கேட்டுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மயிலின் கழுத்து, இந்த கழுத்துக்கு மேல் போற இல்லையா? மயிலினுடைய கழுத்து புரியுதா? 1. கிளியின் வாய், கிளியினுடைய வாய் 2. இந்த உடலுக்கு வாங்க சிறுத்தையின் உடல், எருதின் காலை இருக்கு இல்லையா? காளை மாட்டுடைய திமில் 4ஆச்சா? வாள் வந்து பாம்பின் வாள். சரியா? பாம்பே வாளா மாறிச்சு. கீழே 4 கால்கள், ஒன்று யானை, இன்னொன்று புலி, இன்னொன்று மான், இன்னொன்று புலி, மான், கரடி, யானை. இந்த 4 வகையில் காலாகி விட்டது. சரியா? கடைசியிலே ஆண் உருவத்திலே மலரை இதழ் ஏந்தி காட்சி கொடுத்தான் சென் மலர். அதுதான் செம்மலராக இருந்து காட்சி செந்தாமரை கண்ணனாக. யாருக்காக கேளுங்க. தர்மத்துடைய யுத்தம், அதாவது பாரத யுத்தம் முடிஞ்ச பின்னால வைகுண்ட துறைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பாவம் புண்ணியங்கள் வெளியில் எறியதற்கு அர்ஜுனாகப்பட்டவர் ரொம்ப மனசதறி போயிட்டு இருந்தேன். மனிதனுடைய உருவத்திலிருந்து இப்படிதான் நடக்குமா? அப்ப மனிதனுக்கு இணையான உருவங்கள் இந்த உலகத்துல எல்லாமே பாவம் செய்வான்டா. நீ மட்டும் மனிதன் செய்யடா. பாவம் செய்யாத ஜீவன் எதுவுமே இறைவன் படைப்பு இது கிடையாது. எல்லா ஜீவனுமே பாவம் இருக்கு. இப்ப அந்த பாவத்துடைய ஒட்டுமொத்தமான உற்பத்தி ஜீவனை நீ பார்க்கறியா? அதை நீ எண்ணில் பார், எண்ணில் பார் என்று செந்தாமரை மலரை கையில் ஏந்தி கொண்டு இந்த 9 உருவங்களை காட்சி கொடுத்தான். அதற்கு பெயர் இன்னும் நீங்க பாத்துக்கோங்க, நவகுஞ்சரம். நவம்னா 9. இந்த பாவங்களை தாங்கின்ற ஒரு உருவமாக கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுத்தான். அதுதான் நவகுஞ்சரம். நீ கேட்ட கூடான பதில். நீங்க சொன்னது உண்மை. அதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இருக்காங்க. சொல்லிட்டே முடிஞ்சு போச்சு. இல்ல 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 பதில் தெரியலன்ட்டு அப்படின்ற இடத்துக்கு வரக்கூடாது. நான் நீங்க பதில் சொல்லாம அப்படி கிடையாது. எவ்வளவு ஆமாங்க. எங்க யாராவது வள்ளி இப்ப நாட்டத்துல எந்த கேட்டாலும் சொல்லுவாங்க. விஷயத்தை கேட்கணும். நான் கேட்டிருக்கேன், நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப அதை கேட்டதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சனால சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அறிவு வேணும். அறிவன் அதை சொல்றதுக்கு ஆமாங்க. மொத்தத்துல நீ என்ன கேட்டாலும் சரி அதை சொல்றதுக்கு நீங்க என்ன கேட்டாலும் சரி அதுக்கு அசல் மீனாட்சி பிள்ளை எந்த வெக்கம் உள்ள உனக்கு சம்மதம் கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல. என்ன கேட்டாலும் நான் சொல்லி உங்களுக்கு எல்லாம் பொங்கல் எடுத்துட்டா உங்க அப்பா கறி
ஒத்தப்படம் சித்தப்படம் அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கும் மனப்படுத்தி காட்டுகிறேன். அப்படி என்ன ஆச்சு? நீங்க சொல்ற ஆட்சி சேர்ந்துட்டாரு. நல்ல மனுஷன் பாவம் அண்ணன் போய் சேர்ந்துட்டாரா? கிடையாது. இப்படி கோபமா போயிட்டாரேன்னு சொல்றேன். நாரத மகரிஷி பார்த்து